நான் சொன்னது உண்மைதாண்டி. அவன் தாண்டி ஆட்டோல. யாரையோ பார்த்துட்டு சும்மா வந்து உளராதீங்க. நம்ம இப்படி அடிக்கடிக்கு மீட் பண்றது மட்டும் கீர்த்திக்கு தெரியக்கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சது நான் செம்மையா மாட்டிக்குவேன். அது என்னடி சொன்ன? பொண்ணுங்க கடல் மாதிரி மச்சான். கடைசி வரைக்கும் அவங்க ஆள் மனசுல என்ன இருக்குன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஆனா பசங்க அந்த கடலோட கரை மாதிரி மச்சான். நீங்க தான் நார்மலா சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களே, நிறைய டெஸ்ட் வைப்பீங்களே, வச்சிங்களா? மறுபடியும் சாரி கேட்க சொல்வேன். அப்ப சொல்லணும். அடிக்கடி சாரி சொன்னதுனால இப்ப இங்க வந்து நிக்குதா? பாரு, அவன் லவ் சாங் எல்லாம் பாடுறான். ஹீரோ எங்க போற? டேய், நான் சிஎஸ்கே சரச் மேட்ச்சுக்கு போறேன்டா. தனியாவா? டேய், நான் என் டேட் கூட போறேன்டா. என்ன மேட்ச்சுக்கு போறியா இல்லை டேட்டுக்கு போறியா? டேய், நான் ஐபிஎல் மேட்ச்சுக்கு தான் போறேன். பட் ஐம் கோயிங் வித் மை ஹேப்பன் டேட். ஹேப்பன்னா அந்த டேட்டிங் ஆப்பா? ஆமாண்டா. அண்ட் ஹவ் டிட் தட் ஹேப்பன்? டேய், அது ஒன்றும் இல்லைடா. லாஸ்ட் டைம் நான் மேட்ச் பார்த்துட்டு வரும்போது ஒரு பொண்ணு வந்து தெரியாம இடிச்சிட்டான். இடிச்சிட்டு அவள் பாட்டுக்கு சாரி கேட்டு போயிட்டா. நான் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு செம்ம க்யூட்டாக இருந்தாடா. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். ஹேப்பன் ஆப்பை ஓப்பன் பண்ணேன். அவளோட ப்ரொஃபைலை பார்த்தேன். உடனே லைக் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, அடுத்த மேட்ச்சுக்கு மீட் பண்ணலாம் டிசைட் பண்ணோம். அதான் மேட்ச்சுக்கு போகிறேன். டேய், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? பை. சரி, நம்ம இந்த டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு விராட் கோலி லவராக பார்த்து உஷார் பண்ணுற வேண்டியதான். என்னாச்சுடி? ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லடி. என்ன அவன்கிட்ட பேசலையா? ஒன்றும் இல்லடி, விடு. அப்படி என்ன தாண்டி சண்டை உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும்? இதுக்கப்புறம் நீ விட்டு காசு வாங்க தான் செலவு பண்ணணும்னா அப்படி செலவு பண்ணவும் வேணாம். என்னை மீட் பண்ண வரணும்னு அவசியமும் இல்லை. ஏண்டி, அவங்க அவங்களுக்குள்ள வாங்கிக்கிறாங்க, நீ எதுக்குள்ள போற? எனக்கே நீ எப்படியே பேசுற? நம்ம ரெண்டு பேர் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானடி. நீ ஏன் அதெல்லாம் கேட்குற? நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கூட எல்லாம் வரவே இல்லடி. அப்புறம் நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கே போகாமல் உன் கூட சுற்றி இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? பார்த்துப்பேன், கிளிப்பேன். கீர்த்தி, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு நான் வேலைக்கே போகாமல் இருக்கேன்னு வச்சுக்கோ. முதல் மாதம் சரி நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே அப்படிங்கிறதுக்காக பார்த்துப்பேன். அப்படியே ஒரு 2-3 மாதம் போச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டாக பழகிட்டோமே அப்படிங்கிறதுக்காக பார்த்துப்பேன். அதுவே ஒரு 6 மாதம் நான் உன் சேலரியே ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோ. உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்து அதோ அந்த கதவு தெரியுது பாரு, அதுக்கு பின்னாடி வச்சு சாத்திடுவேன். இதே தான் நானும் சொன்னேன். இங்கே பாரு கீர்த்தி, இப்போ அவன் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது அது வேற. இதே நாளைக்கே நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எவனாவது வந்து அவன் இயலாமையை குத்தி காமிச்சு அதுக்கு அவன் ஃபீல் பண்ணுறத விட இப்போயே நான் சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறது எவ்வளவோ மேல். இதை நீ அவன்கிட்ட சொல்லலாம்லடி. சொல்லிட்டேனே, அது அவன் பொறுமையாக கேட்டால் பரவாயில்லையே. இதான் பார்த்தல்ல. சரி, நீ கவலைப்படாது, நான் வேணா அவன்கிட்ட பேசுகிறேன். அதெல்லாம் வேணாம் கீர்த்தி, நான் பார்த்துக்கிறேன். டேய், எவ்வளோ நேரம்டா உனக்கு கால் பண்ணுறது? எங்கடா போன? வீட்லேயே அழக்கணும். ஒன்னதான்டா கேட்குறேன், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, மனசே ஒரு மாதிரி பாரமாக இருக்கு. அப்போ பேசாமல் போனவடா, அதுக்கப்புறம் பேசவே இல்லடா அவ. டேய், நீ தப்பு பண்ணலடா, அப்புறம் என்ன மூஞ்சி டொயின்னு போட்டிருக்க? ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு லவ் செட் ஆகிறப்போ தான் உனக்கும் லவ் செட் ஆச்சு. இப்போ எனக்கு ஃபைட்டு, அதான் உனக்கும் ஃபைட்டு. என்னடா சொல்கிற?
சண்டையா? ஆமாடா சும்மா. உங்கள் 2 பேருக்குமா? ஆ. ஏன்டா அப்படி இருக்காளுங்க? நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாளுங்களா? டேய் தப்பு பண்ணாதான்டா சோகமாக இருக்கும். இப்போ நான் என்ன தப்பாக பண்ணேன்? என்னை கீர்த்தி திட்டல, அதுக்காக நான் ஈனா உட்காந்துருக்கேன். நல்லா சந்தோஷமாக இருக்கணும்டா. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும். மிச்ச வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். யாரு நீ? ம். நான் கஷ்டமாக இருந்தாலே நீலாம் தாங்க மாட்டேன். அவள் சோகமாக இருக்கா, நீ சந்தோஷமாக இருக்கியா? சும்மா எதாவது சமாதானப்படுத்தணும்லாம் பேசாது. ஹே, சோகப்பட்டா கவலைப்பட்டா எல்லாம் சரியாயிருமா? யாரா நீ? இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும். நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தெல்லாம் நான் கொடுக்க முடியாதுடா. பொட்டின்னு போய்கிட்டே இருப்பேன். என்னடா தப்புண்ண? தப்பாகவே இருந்தாலும் இப்படியா பண்ணுறது? நேரில் போனாலும் திரும்பி பார்க்குறதில்ல, ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணுறது. டேய் இப்போ என்ன, அர்ச்சனாட்ட நீ பேசணும், அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன். சும்மாறா. நான் பேசிக்கிறேன், விடு. சரி வரேன். டேய் பிரபா, சும்மா முஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு. ஏய் புகழ் கால் பண்ணுறாண்டி, உனக்காக தான் இருக்கும். நான் பேசல, நீ வேணா பேசு. ஏன் என்னாச்சு? கால் பண்ணது உனக்கு, ஸோ நீயே பேசு. ஹலோ புகழ். ஹாய் அர்ச்சனா, எங்கே இருக்க? நான் ரூமில் தான் இருக்கேன். கீர்த்தி இல்லை நான் உன்கிட்ட தான் பேசணும். ஏன் கிட்டேயா? ஆமாம், பிரபாவை பற்றி நீ வேணா நீ தலையிடாதுன்னு சொல்லலாம். நான் உங்கள் 2 பேரோட சண்டையை பார்த்துலாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. ம் அது சம்மந்தமாக அவன்கிட்ட பேசணும். சரி சொல்லு. ஃபோனில் பேச வரும்ல? நாங்கள் பிஜி கிட்ட வரேன், நீ கீழே வந்தால் போதும். சரி ஓகே வா. பை. என்னவா? பிரபா பற்றி இதை என்கிட்ட பேசணுமா? வரானா? அவ்வளோதான் சொன்னானா? ஆமாம். இல்லை என்னை பற்றி எதுவும் கேட்டானா? இல்லடி. இங்கே போகிறானா? வந்துட்டு இருக்கானாமா, கீழே வந்துட்டு கால் பண்ணுறேன்னா. ஓ ஹே வந்துட்டான் போல, கீழே வரியா? உன்னை தானே பார்க்க வந்தான், நீ போ. ஏய் என்னடி ப்ராப்ளம் உங்களுக்குள்ள? சரி இரு நான் வரேன். சாரி அர்ச்சனா, இந்த நேரத்தில் உன்னை கீழே வர வச்சதுக்கு. என்னால் அவனை அப்படி பார்க்க முடியல, அதனால தான் உன்னை மீட் பண்ணலான்னு கேட்டேன். சரி சொல்லு. அர்ச்சனா உனக்கு புரியுதா? நான் அவன்கிட்ட எவ்வளோ கொடுத்தேன்னு கணக்கு வச்சுக்கிட்டதும் கிடையாது, அதை அவன் எப்போ திருப்பி கொடுப்பான்னு யோசிச்சதும் கிடையாது. ஒரு நண்பனா நீ யோசிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு லவ்வரை நான் யோசிப்பேன். அவள் இன்னும் எவ்வளோ தான் காசு வாங்குவான்னு நான் யோசிப்பேன். அதே மாதிரி அதை எப்படி திருப்பி கொடுக்க போகிறான்னு நான் யோசிப்பேன். சரி அப்படி பார்த்தாலும் இப்போ அவன்கிட்ட இல்லை, வாங்குறான். நாளைக்கே அவன் நல்லா சம்பாதிச்சானா திருப்பி கொடுக்க போகிறான், அவ்வளோதானே? அவ்வளோதான். இப்படியே இருந்தா அப்புறம் எப்படி அதெல்லாம் நடக்கும்? இல்லை புரியல. புகழ், உனக்கு மாதம் சம்பளம் வருது தானே? ஆமாம். இந்த மாதம் உனக்கு கையில் காசு இல்லாமல் போயிடுச்சுன்னா அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன்? அடுத்த மாதம் சம்பளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அடுத்த மாதமும் கம்பெனிலேருந்து சம்பளம் போடலனா யார்கிட்டையாவது கடன் வாங்க வேண்டியதான். கடனும் யாரும் கொடுக்கல, சம்பளமும் வரல. அப்போ அர்ச்சனா என்ன பேசணும் நீ சொல்லு. சரி அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுவேன், எப்படி காசு பார்க்கலான்னு யோசிப்பேன். கரெக்ட், யோசிப்பேன். எப்படி காசு பார்க்கலாம், எப்படி முன்னேறலாம்னு யோசிப்பேன். ஆமாம் யோசிப்பேன். ஆனால் இவங்க அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கலையே.
ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் எப்போ காசு கேட்டாலும் நீ கொடுத்துட்ற. அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நீ தர, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அதுவே அவனுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்க விடாமல் பண்ணிடுது. அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்காக அவன் வேலை தேடவே இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலை. தேடுறான், கிடைக்கலன்னா புகழ் பார்த்துப்பான் அப்படின்னு பயம் இல்லாமல் தேடுறான். அதுவே அவன் வேகத்தை குறைக்குது. புகழ் ஒவ்வொரு பொண்ணுக்கும் தன்னோட ஆள் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவன் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறத பெரிய எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்கும். நானும் அதை எதிர்பார்த்தேன். அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்ககிட்ட காசு வாங்குறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உனக்கு தெரியுமா? புகழ், கார்த்திகா உனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து நான் நிறைய வாட்டி பொறாமப்பட்டிருக்கேன். ஏன்னா அவன் ஏன்ட்ட காசு கேட்டிருந்தா கூட நான் ஒரு பாயிண்ட்ல அவனை திருப்பி கேள்வி கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எப்படி நீ இத்தனை வருஷமா ஒரு சின்ன கேள்வி கூட கேட்காம அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு. ஆனா எங்க அதுவே அவனுக்கு யோசிக்க விடாம பண்ணிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. இதை அவன் புரிஞ்சுக்கணும்னு தான் அவன் உன்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நீ கெட்டது பண்றலாம் இல்லை, ஆனா இதை அவன் புரிஞ்சுக்கணும். மிச்சபடி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் சாரி. ஆனா நான் நல்லது தான் சொன்னேன். அர்ச்சனா, பிரபா என் சகோதரன் மாதிரி அப்படி இப்படிலாம் சொல்லி பில்டப் பண்ண போகிறதில்ல. ஃப்ரெண்டு தான். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம செய்கிறது தான் நட்பு. ஆனால் அப்படிப்பட்ட நட்பை தாண்டி காதல் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிக்குதில்ல. இவர் நீ சொல்கிறது கரெக்டு தான், புரியுது. ஆனால் எதையுமே டக்கு டக்கு டக்குன்னெலாம் மாற்றிட முடியாது. அதுவும் இந்த கோவத்தால் சத்தியமாக முடியாது. மௌனம் கூட ஜெயிச்சிடும், ஆனால் இந்த கோபம் ஜெயிக்காது. இப்போ நான் என்ன பண்ணேன்? பேசு, புரியவை, மாறுவான். நானும் பேசுகிறேன். ஆ சரி. மிச்சப்படி நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. வேணாம். தெரியுது இல்லை, முதல்ல அவன்கிட்ட போய் பேசு. மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வச்சிருக்கான், சத்தியமாக பார்க்க முடியல. பேசுறேன். ஆ கீர்த்தி மேலதாண்டா இருக்கா, இல்லை கூப்பிடல. இல்லை, அங்கே இருக்கட்டும். எப்படி நார்மலாக இருக்காளா? ஏன் அவ நார்மலா தான் இருக்கா, என்னாச்சு? ஓஹோ சரி, நான் போய்ட்றேன். பை பை. பார்த்து போ. பேசிடுறேன் அவன்கிட்ட. சரி, ஓகே. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லையே. பேசுறியா? பேசிட்டேன். என்ன சொன்ன? புரிஞ்சுக்கிட்டான், எனக்கும் புரிய வச்சான். நிறைய விஷயத்துல நம்மளும் தப்பு பண்றோம். பிரபா கிட்ட போய் முதல்ல பேசணும். பாரு, ஒரே சாட்ல உங்களை அவன் கட்சியில சாச்சிட்டாரோ? அதெல்லாம் இல்லடி. சரி, என்ன பத்தி ஏதாவது கேட்டானா? இல்ல, ஜஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டான். அப்படியா? கீர்த்தி, உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன்? இல்ல, கீர்த்தி நார்மலா இருக்கலான்னு கேட்டான், அதான் கேக்குறேன். கேட்டானா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நார்மலா தான் இருக்கா அப்படின்னு சொன்னேன். அடி பாவி, உனக்கு யார்ட்டி அப்படி சொல்ல சொன்னா? ஏன்டி கத்துற? நீ நார்மலா தானே இருந்த. ஐயோ, நான் நார்மலா இருந்தா நீ பாத்தியா? உன்னெல்லாம் வச்சு என்னடி பண்றது? ஐயோ, என்ன நினைச்சிருப்பானோ? ஏண்டி, ஏதாவது சொன்னாதானே தெரியும். ஆமா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. உன்னெல்லாம் வச்சுட்டு போட்டுன்னு வச்சுக்கோ. நீ மட்டும் நல்லா லவ் பண்ணி ஹாப்பியா இருக்கணும். மத்தவங்கலாம் ஏய், இங்க பாரு, புகழ் கால் பண்றான். இந்தா. எனக்கு ஃபோன் வருது. எம்பா.
ஹலோ ஹலோ என்ன குக்கர் விசில் சவுண்டு நீ கத்துறதுக்கு முன்னாடி கத்துது, ஆனால் நீ இன்னும் கத்தாமல் இருக்க. அந்த கத்துற குக்கரை எப்படி தலையில தட்டி ஆஃப் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. திமிரு வந்தேன் பாரு. ஆ எங்கள் வீட்டில் கொழுப்பு கோழி கேட்டாங்க. இதை நிறைய கொழுப்பு கோழியாக தின்னு தின்னு கொழுத்து போய் திரியறல்ல, அதான் எங்கே கிடைக்கும்னு கேட்டேன். மூடிட்டு வைடா ஃபோன். நாச்சி நீ வை. எப்போ வந்தா கூப்பிட மாட்டியா? ஏன்னா பேசாமல் இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? எவ்வளோ நாள் உனக்கு கால் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புறது, எதுக்குமே ரிப்ளை இல்லை. சும்மா சண்டை போட்டது இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா? நைட்டில் தூங்கவே இல்லை தெரியுமா? ஒரு மாதிரி மனசே வெயிட் ஆயிடுச்சு, மூச்சு கூட ஒன்றும் இல்லை. அப்படியே எவ்வளோ Love you. நான் கூட கோவமா இருப்ப, ஒன்றும் பேச மாட்டேன்னு நினச்சேன். நானே அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல. நிஜமா என்ன சார், லவ் யூ சொன்னா திரும்ப கூட சொல்ல மாட்டீங்களோ? தோன்றப்ப சொல்லுவோம். ஓ சார், அப்படி சரி, நீங்க தோன்றப்ப சொல்லுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். லவ் தான் என்ன புசுக்குன்னு கோவப்படுற? சரி வா போலாம். ஆமா, என்ன திடீர்னு சார் மேல பாசம்? மிஸ் பண்ணிட்டியா என்ன? மூடிட்டு வண்டி ஓட்டு. டேய், இந்நேரத்தில் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? தேங்க்ஸ் மச்சான். லட்சி, என்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அர்ச்சனாட்ட பேசிட்டேன். ஓ, என்னன்னு சொன்னான். இல்லை புரிஞ்சா? மச்சான், ஒரு முடிவு பண்ணிட்டேன்டா. வேலையை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டில் போய் கல்யாணத்தை பற்றி பேச போகிறேன். செம்ம மேட்டர்டா. இல்லை தேங்க்ஸ் மச்சான். ஆமாம், கீர்த்தி என்ன சொன்னான்? அதை ஏன்டா கேட்குறேன்? என்ன பேசினாலும் திமிராவே ரிப்ளை பண்ணுறாடா. மச்சான், அதான்டா அவள் வேலையே. அதில் நம்ம நிறைய விஷயத்தில் அவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டோம். டே அப்பா, அந்தர்பல்ட்டி, நீ கிளம்புடா, நான் பார்த்துக்கிறேன். ஏய் 500 ஜிபே பண்ண. வேலை தேடி போகிறதுக்கு கொஞ்சம் தேவை. சரி ஓகே. என்ன அப்புறம் அர்ச்சனாக்கு இது தெரிய வேண்டாம். பை போடா. இந்த மாதிரி தண்டமாக ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தால் உங்கள் சோல்மேட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஃபேட் அண்ட் டெஸ்டினி வில் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யுவர் லவ் லைஃப். ஹேப்பன் ஆப் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஹேப்பன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் சோல்மேட்டை கண்டுபிடிங்க.